ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி எவ்வளோ அழகாக சாதம் எல்லாம் குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கும் இதே மாதிரி பதம் வர நீங்கள் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். 1 kg இருக்க நாட்டுக்கோழியை குக்கரில் ஆட் பண்ணிப்போம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு சைடில் வேக வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுப்போம். நமக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிட்ட பின்னாடி அதை நல்லா சூடாக வச்சுடுங்க. அது நல்லா சூடான பின்னாடி நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ஆட் பண்ண போனது பிரியாணி இலை. நமக்கு 4 அளவுக்கு பிரியாணி இலை தேவைப்படும். நான் இன்றைக்கி செய்ய போகிறது 2 kg பிரியாணி. ஸோ நான் இதில் ஒரு 4 இலையெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காயில் நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம 3 போட்டாலே கரெக்டாக இருக்கும். பட் நம்ம நாட்டுக்கோழின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே டிஃபர் ஆகாது. லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எடுத்து இதில் கொஞ்சம் டைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கையாலே லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சு ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். போட்ட பின்னாடி நல்லா அதை கொஞ்சம் ஃப்ரை ஆக விட்டுருங்க. இந்த சைடில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம வேக வச்சுருவோம். ஆல்ரெடி போட்டதை நான் இப்போ விசில் போட்டு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுப்போம். இப்போது வெங்காயம் வதங்கணுன்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணணுன்னா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இப்போயே நம்ம ஆட் பண்ணிப்போம். கல்லுப்பு சேர்த்த பின்னாடி கொஞ்சம் நேரத்துலேயே அது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். சிலவங்கலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காயம்லாம் என்ன ஆகிடும்னா கரைய ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயம் அது சீக்கிரமாகவும் கரையாது சாதத்துலலாம். நமக்கு அது சாப்பாட்டில் அது தென்படாது. நீங்கள் இந்த மாதிரி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்த பின்னாடி தான் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணியில் வெங்காயம் மட்டும்தான் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இதுக்கு மட்டும்தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவும் ப்ரௌனிஷாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னா அதுவுமே கசக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, 100 கிராம் அளவுக்கு பூண்டு, இது ரெண்டுமே நான் சரி சமமாக எடுத்து எல்லாமே நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போம். இதை ஆட் பண்ண பின்னாடி நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி
இஞ்சி பூண்டு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். இஞ்சியையும் பூண்டையும் சேர்ந்து வதக்கும் போது இது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டை வதக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதால இதுவுமே கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு ஃப்ரை ஆகிடும். பார்த்திங்களா, கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலரில் நல்லா நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நீங்கள் இது ரொம்ப அடிப்பிடிக்கிற அளவுக்கெல்லாம் வதக்கக்கூடாது. இந்த டைமில் நீங்கள் நேச்சுரலான கலர் சேர்க்கக்கூடிய மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் நார்மலாக வெறும் மிளகாத்தூள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம். நார்மலாக நமக்கு காரம் தரக்கூடிய மிளகாத்தூளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பான பச்சை மிளகாய், மல்லி, அப்புறம் புதினா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை மிளகாவை நல்லா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாமே நான் ஒன்றா தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா மசாலா கூட மர்ஜ் ஆன பின்னாடி இப்போது நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் தக்காளி எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்லைஸ் பண்ணோன்னா நமக்கு அது டொமேட்டோ ரைஸ் மாதிரி டேஸ்ட் கொடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ண பிறகு அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிருக்க மசாலா எல்லாமே மேலே வந்துடும். இப்போது நான் தக்காளி போட்ட உடனே நான் கர்ட் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் 1 kg இல்லைங்களா, 1 kgக்கு நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணாலே போதும். நான் ஒரு 10 rupees கர்ட் பேக்கெட் ஃபுல்லாகவே நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லாவே வதக்கி விட்டுப்போம். அந்த தக்காளி வந்து நீங்கள் ரொம்ப வதங்கணும், நல்லா வதக்கி அது குழைய வைக்கணுன்றதுலாம் அவசியமே கிடையாது. அது லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் முழுசாக இருந்தாலே அது நல்லா தான் இருக்கும். இப்போது இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழி எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அந்த மசாலா கூட அது நல்லா மர்ஜ் ஆகிற வரைக்கும் அதை நல்லாவே நீங்கள் கிளந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப கிளந்திங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் எத்தனை விசில் விட்டேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 5 விசில் விட்டுருந்தேன். அது கொஞ்சம் நம்ம சிக்கன் வாங்கும்போதே நம்ம கரெக்டான இது ஒரு கோழியா, ஏன்னா ரொம்பவும் பெரிய கோழி கொடுத்துட்டாங்கன்னா அது ஒழுங்காக இருக்காது. நம்ம கொஞ்சம் ஒரு மிடிலாக இருக்கிற கோழி பார்த்து வாங்கினீங்கன்னா அது குழம்புக்கும் நல்லா டேஸ்ட் வரும். இந்த மாதிரி பிரியாணியும் நம்ம பண்ணும் போது அது ரொம்பலாம் ரஃப்பாக இருக்காது, குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, நார்மல் சிக்கன் மசாலா இருக்கும் இல்லைங்களா, நான் அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததால் நான் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் திரும்பியுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டு
நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒன் பாட் ரைஸ் எடுத்தேன்னா நான் 2 வச்சுடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து சிக்கனை வேக வச்சதால் அதில் எந்த விதமான தண்ணியும் வரப்போகிறது கிடையாது. இப்போ நான் 1 பவுல் ஆஃப் ரைஸுக்கு நான் 2 பவுல் ஆஃப் வாட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு லெமன் எடுத்து அதோட ஜூஸை பிழிஞ்சு இதில் விட்டுக்கிட்டேன். இப்போது தான் நமக்கு என்ன டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிப்போம். இப்போது உப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் ரொம்பவே கம்மியாக தான் உப்பு சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்போட அளவு நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியல. நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சாப்பிட்றீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டா நமக்கு இந்த பிரியாணியில் உப்பு டேஸ்ட் மட்டும்தான் தெரியும், வேறு டேஸ்ட் எதுவுமே வராது. ஸோ நார்மலாக ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம ரைஸ் ஆட் பண்ணிப்போம். இது சீக்கிரமாகவே கொதிச்சிடுச்சு. ஏன்னா நம்ம சிக்கனும் ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், வேறு எதுவுமே நம்ம வேக வைக்க போகிறதில்ல. இப்போ நல்லா தண்ணி கொதித்த பின்னாடி நான் இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 1 hour நல்லாவே ஊற வச்சுருந்தேன். அது நல்லாவே சாஃப்டாக வந்துடும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது என்ன ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் ரைஸ் தான். நாங்கள் இந்தியா கேட் வாங்க மாட்டோம். பிரியாணி மட்டும் நாங்கள் புலாவ் அந்த மாதிரினா இந்தியா கேட் போடுவோம். இது இந்தியா கேட்டில் வந்து யூனிட் ரைஸ் நமக்கு ஷாப்ஸ்லலாம் லூஸில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ரைஸ் போட்டோன்னா நமக்கு ரொம்பவே ரைஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளான பிரியாணியை யாராச்சும் ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போது நம்ம இந்த ரைஸ் வேகிற வரைக்கும் மட்டும்தான் வெயிட் பண்ண போகிறோம். எப்படி வேக வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரைஸ் நல்லா நான் போட்டு தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சு உடனே நம்ம என்ன பண்ணலான்னா, மேலே நமக்கு தம்முக்காக ஒரு கல் வச்சிடலாம். கீழே வந்து நாங்கள் வந்து தோசை தவா வச்சுருக்கோம். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே மாதிரி இதை ஒரு 20 minutes விட போகிறோம். இந்த சிம்லேயே வச்சு இதை நம்ம 20 minutes இப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா நமக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணி என் ஃபேமிலி ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு தகவல் பார்க்கலாம். இப்போது நம்ம நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மை, அதே மாதிரி அதோட மீட்டை நம்ம எடுத்துக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இதில் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை எடுக்கிறதால நம்மளோட மசில் க்ரோத், தென் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட இயற்கையாக கிடைக்கிற ஃபுட்ஸில் கண்ட்ரி சிக்கன் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2 years பிஃபோர் வரைக்கும், ஒரு 5 years இந்த கோவிட் பீரியடுக்கு முன்னாடி எல்லாமே இந்த சிக்கனை நார்மலாக வீட்லேயே நிறைய பேர் வளர்த்து நம்ம பார்த்துருக்கலாம். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸான இடமும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளாகவே நம்ம கிராமப்புறத்துலலாம் வளர்த்த ஒரு சிக்கன் தான். இதை சாப்பிட்டதால தான் நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது நம்மளுமே இதை கைவிட வேண்டாம். இதோட டேஸ்ட் யாருக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், குழந்தைங்க இதை சாப்பிடாமல் இருக்கலாம், கஷ்டப்படலாம். பட் அவங்களுக்கு ஒரு டைம் ஆச்சு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு வீடியோ. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இன் யூடியூப். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதன் மூலயமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிடைப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you everyone.